ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நேற்றுக்கு ஆடிப்பெருக்கு. ஆக்சுவலி அந்த ஆடிப்பெருக்கை ஒட்டி தான் நான் ஒரு இதை எடுத்துட்டேன், சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். பட் இந்த பாண்டுரங்கன் மகிமை ஒரு 4 நாள் போனதுனால அந்த ஆடிப்பெருக்கினுடைய விசேஷத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். ஆக்சுவலி இதை பார்த்தேன்னா அன்பெழில் அப்படிங்கிறவர் அந்த ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறார். நற்சிந்தனைகள், மகாபெரிவாளை பற்றி அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கொடுக்குறார். அதிலிருந்தும் இம்பார்ட்டண்ட் ஆடிப்பெருக்கினுடைய முக்கியத்துவம் பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே பண்டிகை மாதம், பல சிறப்புகள் நிறைந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெய்வீகமான ஒரு மாதமாக இருக்குது. எல்லா மாதமுமே தெய்வீகம்தான், ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. இதில் என்ன பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதத்தில் நதி நீராடுதல், கடல்லையோ நதியிலையோ குளத்துலையோ நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப காலங்காலமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில், நம்மளுடைய வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புண்ணியமாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் இந்த முதல் 3 நாள் இருக்கு இல்லையா, அந்த முதல் 3 நாள் நம்ம எந்த நதிகளில் மெயினாக நீராடக்கூடாதாம். அது ஒரு ஐதீகமாக. நதியில் முதல் 3 நாள், ஆடி மாதம் பிறந்த முதல் 3 நாட்கள் நம்ம அதில் நதியில் நீராடக்கூடாதுங்கிறது ஐதீகம். என்னன்னா, அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதுக்கு பேர் நதி ரசஜ்வாலா அப்படின்னு பேர். என்ன அப்படின்னா, நதிகளுக்கு உரிய தீட்டுன்னு சொல்லப்படுது. இப்போது நம்ம நம்மளுடைய பூமியை மாதா, அம்மா, நம்ம தாய்நாடுன்னு சொல்கிறோம். அது மாதிரி ரிவர்ஸ் எல்லாமே, நதிகள் எல்லாமே நம்மளுடைய பெண்மையோடு தான் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. எப்படி ஒரு பெண்மணி ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து தம்பிகளோடையும் தங்கைகளோடையும் தங்களுடைய பிறந்தாத்து சூழ்நிலையில் வளர்ந்து கல்யாணம் ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணிட்டு அந்த புக்காத்தில் போய் அவளோட அந்த மிங்கிள் ஆகி 2 கலக்கிறாளோ, அது மாதிரி நதிகளும் பிறந்த வீட்டில் பிறந்த ஒரு இடத்துல பிறந்து பலவிதமான பாதைகளை கடந்து கடைசியில் கடல் அப்படிங்கிற புக்கம் அவங்க அந்த ஹஸ்பண்டோட சங்கமம் மாற மாதிரி அந்த கடலோட சங்கமம் மாறுது. அதனால் அந்த நதிகளுக்கும் தீட்டு காலமாகுது. அந்த முதல் 3 நாள் தீட்டு காலம்னு சொல்லப்படுறது. அது பவிஷ்ய புராணம் அப்படிங்கிற புராணத்தில் பெண்களை சொல்கிற போச்சே 7 வயது பெண்களை கௌரி அப்படின்னும், 10 வயது பெண்களை நக்னிகா அப்படின்னும், 12 வயது குழந்தைல கன்யகா அப்படின்னும், அதற்கு மேலே ஸோ அந்த 12 வயசு ஆனாலே இந்த பீரியட்ஸ் வந்துடுறதுனால, அந்த ஏஜ் அட்டைன் பண்ணிடுறதுனால அவளுக்கு ரஜஸ்வலா அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா அப்படின்னு முதல் 3 நாள் இந்த பீரியட்ஸ் டைமாக ஃபார் ரிவர்ஸ். புரியுறதா? அதனால் இந்த முதல் 3 நாள் குளிக்கக்கூடாதான். என்ன அப்படின்னா, ஓகே, நம்ம இப்போது அந்த ஐதீகம் சொல்லியிருக்கிறத விட்டுருங்கோ, அந்த பவிஷ்ய புராணமில் சொல்லியிருக்கிறதெல்லாம் விட்டுருங்கோ. நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி மழை நிறைய பிரவாகமாக ஓடி வரும். அப்போ நதிகளில் ஃப்ளோ நிறையா இருக்கும். அந்த முதல் 3 நாள் பார்த்தேன்னா கொஞ்சம் கலந்து வரும். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அதனுடைய ஃப்ளோவில் பார்த்தேன்னா ஒரு கலக்கம் இருக்கும். சேறு சகதி எல்லாம் கலந்துருக்கும். அதை தான் தீட்டுன்ற மாதிரி சொல்லி தூய்மை இல்லாதது. அதனால் அந்த முதல் 3 நாட்கள் நம்ம நதி நீராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நதி தீட்டுன்னு சொல்லி நதி ரசஜ்வாலா அப்படின்னு இருக்கு. ஸோ என்னென்னா, இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் பகல் டைம் கம்மியாகவும் நைட் டைம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். இந்த பீரியடில் நீர்நிலைகளில் சந்திரனுடைய ஒரு குளிர்ச்சியான அமுத ரேஸ் நிறைய அட்ராக்ட் ஆகி
நிறையா இருக்கும். அது ரொம்ப நீர்நிலைகள் எல்லாம் அட்ராக்ட் ஆகி, அதனால் இந்த பீரியடில் நம்ம நதிகள்லையோ ஆறுகள்லையோ வாட்டர் ஃபால்ஸ்லையோ இல்லை கடல்லையோ குளிக்கிற போச்சே அந்த அமுத கிரணங்கள் நம்மளுடைய உடம்புக்கும் நரம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு என்ன சொல்கிறது நியூ ஒரு உணர்வையும் கொடுக்கறது அப்படிங்கிறார். அந்த சந்திரனுடைய அமுத ரேஸ் அட்ராக்ட் ஆகி நீர்நிலைகளில் நல்லா நிரம்பி இருக்கும். அதனால இந்த ஆடி மாதத்தில் குளிக்கணும், நீர்நிலைகளில் குளிக்கணும்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனுடைய இந்த ரேஸ் வந்து இருக்கு இல்லையா, அமுத ரேஸ் சொல்கிறது, அதில் ரொம்ப அட்ராக்ட் ஆகி அதில் முங்கி நம்ம எழறம் போச்சு உடம்புக்கும் நரம்புக்கும் மட்டுமல்ல மூளைக்கும் அந்த மின்காந்த சக்தி, இந்த எனர்ஜெட்டிக் ரேஸ், அந்த மின்காந்த சக்தி நிறைய நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த தட்சிணாயன ஆரம்பம் ஆடி மாதத்தில் இருக்கிறதுனால சூரியனுக்கும் ஒரு விதமான சூக்ஷ்ம சக்தி நிறையா கிடைச்சி ஆக்சிஜனும் நிறையா கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆதார சக்தி நிறையா கிடைக்கிறது. அதனால தானே ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாள். நிறையா நம்ம பிளான்ஸ் எல்லாம் மழை நிறையா பிடிச்சிடும், சன்னுடைய ரேஸும் நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுனால செடிகள்லாமும் நல்லபடியாக வரும். ஸோ சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு ஒரு மனசில் ஒரு தெம்பும் கொடுக்கக்கூடிய, ஏன்னா மனசு தெம்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தெம்பாயிடும். அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் இந்த ஆடி மாதத்தில் நீர்நிலைகளில் குளிக்கணும். அதுவும் நேற்றுக்கு ஆடி பெருக்கில் கலந்த சாதம்லாம் பண்ணி எடுத்துன்னு போய் நீர்நிலைகளில் உட்காந்துட்டு காவேரியில் குளிச்சுட்டு பண்ணிட்டா இன்னும் நம்மளுக்கு உடம்பாருதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காகவும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியறதுங்கிறது தான் இந்த ஆடி பெருக்கினுடைய ஸ்பெஷலாக இருக்குது.